தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ்குமார். கணேஷ், விவரங்கள். பாலா, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கங்கர் சவல்பட்டியில் குருசாமி என்பவருக்கு சொந்தமான திவ்யா பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இங்கு சுமார் 40க்கும் மேற்பட்ட பட்டாசு அறைகளில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வழக்கம் போல் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். அந்த பட்டாசு தயாரிப்பு பணியானது மும்முரமாக நடைபெற்று வந்திருக்கிறது. அப்போது 4க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இருவேறு அறைகளில் ரசாயன மூலப்பொருட்களை கலவை செய்த போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட உராய்வின் காரணமாக பயங்கர வெடிவிபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடிவிபத்தில் 2 அறைகள் வெடித்து தரைமட்டமாகி இருக்கிறது. இதில் ஒரு பெண் தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்திருக்கிறார். மேலும் 4 தொழிலாளர்கள் காயத்துடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 4 தொழிலாளர்களில் 2 தொழிலாளர்கள் 100% தீக்காயத்துடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே பலி எண்ணிக்கை என்பது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற தகவல் என்பது வெளியாகிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் மழை பெய்து வருவதால் அந்த மீட்பு பணியானது தொய்வடைந்திருக்கிறது. தற்போது தீயணைப்பு துறையினர் 2 தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக வந்திருக்கிறார்கள். மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதன் காரணமாக மீட்பு பணியானது தொய்வடைந்திருக்கிறது. இந்த வெடிவிபத்தை பொறுத்தவரை இந்த வெம்பக்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை என்பது நடத்தி வருகிறார்கள். இந்த விபத்தை பொறுத்தவரை பலி எண்ணிக்கை என்பது மேலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிய வந்திருக்கிறது. இருந்தாலும் மீட்பு பணியானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.